நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எதை செய்ய வேண்டுமானாலும் சரி, எதை செய்யோம் என்று நினைத்தாலும் சரி, அது மனதில் உறுதியோடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் என்பதற்கான நடந்து முடிந்தது. இதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு இராணுவம் இன்னொரு இராணுவத்தோடு அண்டை நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு நாட்டுக்கார வீரர்களோ பயந்தார்கள். இதை பிடிக்க முடியாது அந்த எண்ணம் மனசுக்குள் வந்துவிட்டது. இதை பார்த்த அந்த மந்திரி ஒரு செயலை செய்தார். அதை ராஜாவிடம் கூட சொல்லவில்லை. அவர் சொன்னார், அங்கே இருக்கிற வீரர்களை அழைத்து எல்லா வீரர்களையும் ஒரு நாள் கூடி வர செய்து, நான் இப்பொழுது ஒரு நாணயத்தை நான் சுண்டி போடுகிறேன். அது தலை விழுந்தால் அந்த அண்டை நாடு நமக்குத்தான் சொந்தம், பூ விழுந்தால் நாம் தோற்று விடுவோம், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். எல்லாரும் ஒரே மனதாக சரி அப்படியே செய்வோம் என்று சொன்னார்கள். எல்லாரும் உட்கார்ந்திருக்கையில், ராஜாவும் உட்கார்ந்திருக்கையில், அவர் அந்த தங்க நாணயத்தை அப்படி ஒரு சுண்டி போட்டார். சுண்டி போட்டு தரையில் விழுந்தபோது தலை விழுந்தது. தலை விழுந்தவுடன் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. நாம் ஜெயித்தே விடுவோம் என்ற மனதில் ஒரு உறுதி, தைரியம் எல்லாம் வந்துவிட்டது. அதே போல் அந்த அண்டை நாட்டை அவர்கள் பிடித்து விட்டார்கள். பிடித்துவிட்டு அதை கோலாகலமாக கொண்டாடும் தருவாயில் ராஜா கேட்டார், எப்படி இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது என்று கேட்கும்போது அவர் அந்த நாணயத்தை காண்பித்தார். 2 பக்கமும் தலை இருக்கிற நாணயம். ஒரு பக்கம் ஒரு காசு இருந்தால் ஒரு பக்கம் பூ இருக்கும், ஒரு பக்கம் தலை இருக்கும். ஆனால் அவர் சொல்லிவிட்ட தங்க காசு 2 பக்கம் தலை. அந்த தலையை பார்த்தவுடன் வீரர்கள் ஒரு நம்பிக்கை வந்தது, மன உறுதி வந்தது. அதே போலத்தான் அந்த மன உறுதியை கொடுக்குற ஒரு தைரியத்தை நாமளாக ஏற்றுக்கொள்வது முன்பு மற்றவர்கள் சொல்லி உன்னால் முடியும் என்று சொன்னால் நம்மளால் முடியும், அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இதைத்தான் காலேபும் யோசுவாவும் என்ற பார்த்தீர்களால், இஸ்ரவேல் பார்த்தீர்களால், ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்று பல பேர் போய் அந்த நாட்டில் இருக்கிறவெல்லாம் கொடியவர்கள், பலத்தசாலிகள், அப்படி இப்படி என்று சொன்னார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் அதை பிடித்தே தீருவோம் என்ற மன உறுதியுடன் சென்றார்கள். அந்த மன உறுதி அவருக்கு வெற்றியை கொடுத்தது. இதே போலத்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஸ்கூலில் படிக்கிற போது அந்த டீச்சர், அவருடைய கிளாஸ் டீச்சர், ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அம்மாவிடம் காண்பி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அம்மா படித்தவுடன் உன்னுடைய மகன் படிப்புக்கு லாயக்கு இல்லை என்ற ஒரே வரியில் அந்த அம்மாவுடைய மனம் தவித்தது. ஆனால் மன உறுதி படைத்து, எந்த டீச்சர் இவனை லாயக்கில்லை என்று சொன்னார்களே, இவனை கொண்டு உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இவனை கொண்டு நான் செய்கிறேன் என்று மன உறுதி படைத்த காரணத்தினால்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட லைட்டு கீழ் நான் உட்கார்ந்து பேசுகிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. மின்சாரத்தை கண்டுபிடித்தவர், பல்புகளை கண்டுபிடித்தவர், பலவேறு ஐட்டங்களை கண்டுபிடித்தவர் அவர். நாம் எப்படி இருக்கிறோம்? மன உறுதி வேண்டும், மன உறுதி வேண்டும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.